ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ அப்சல் அஹ்மத். ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். கிரீக்ல மைலோ அப்படின்னு ஒரு பர்சன் இருந்திருக்காரு. ஹி இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு அப்படின்னு அறியப்பட்டிருக்காரு. அவரோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய காளை மாடை சோல்டர்ல தூக்கிட்டு ஓடுவாராம். இதை பார்க்கறதுக்கே எல்லா பேரும் வந்து பார்ப்பாங்களாம். இவன் பல இடத்துல போய் இதை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்காரு. ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணி காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் எங்களால ஒரு சின்ன மூடையே தூக்க முடியல, நீங்க எப்படி இவ்வளவு பெரிய காளையை தூக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. மைலோ சொல்லியிருக்காரு, நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் பாடி பில்டிங் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப வந்து எனக்கு எக்ஸசைஸ் பண்ணதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவு இல்லை. அதனால நான் எங்க வீட்டுல இருந்த கண்ணுக்குட்டியை தூக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணேன். கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு கிரவுண்டுக்கு ஓடுவேன், ஷோல்டர்ல போட்டுட்டேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னா வேலையை பார்ப்பேன். இது போக 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 ஒரு 2 years கழிச்சு பார்க்கிறேன், என் கழுத்துல மாடு இருந்துச்சு. அந்த இன்கிரிமெண்டல் வேல்யூ இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா பிளே பண்ணியிருக்கு. ஏன்னா கண்ணுக்குட்டி உடனே என்ன ஆகாது அப்படின்னா இமீடியட்டா வெயிட் போடாது. ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ போடும், 1 கிலோ, 1.5 கிலோ, கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த வெயிட் என்ன ஆகும் அப்படின்னா கூடும். இவர் டெய்லி தூக்கி 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 அதை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல இன்கிரிமெண்டல் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இது பிளஸுக்கும் யூஸ் ஆகும், மைனஸ்க்கும் என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் ஆகும். ஸோ பிளஸுக்கு பார்ப்போம், அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே முடிக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம், அந்தந்த வேலையை ஹோம் ஒர்க்கை எல்லாத்தையும் கரெக்டாக படிச்சுட்டாரு அப்படின்னா எக்ஸாம் அப்போ ஈஸியாக இருப்பார். என்ன பண்ண வேணாம், ப்ரெஷர் போட்டுக்க வேண்டாம், ரொம்ப ஃப்ரீயாக போய் எக்ஸாம் எழுதுவார். அவர் அப்கோர்ஸ் அவர் டாப்பராகவும் இருப்பார். ஏன்னா அந்தந்த ஒர்க்கை அன்னன்னைக்கு முடிக்கிறது. இது ப்ளஸ். அப்படியே மைனஸ்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரிமெண்டல் வேல்யூ ரொம்ப நெகட்டிவ் இம்பேக்டும் கொடுக்கும். ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணலை அப்படின்னும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பேர்டன் ஆகும். எக்ஸாம்பிள் நம்ம பாடியே எடுத்துக்கலாம், சின்ன சின்ன சிம்டம்ஸ் கொடுக்கும், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டுக்க மாட்டோம். பார்த்துக்கலாம், இமிடியட்டா இந்த இடத்துல போய் என்ன பண்ணிருக்கலாம், ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம், டாக்டரை பார்த்துருக்கலாம். நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கண்டுக்க மாட்டோம். நாளைக்கு பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம் சொல்லி தள்ளி போட்டு 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 பாடி என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு பீரியட்ல வந்து ரொம்ப கெட்டு போயிடும். கால் வலிக்குதுன்னுவாங்க, தலை வலிக்குதுன்னுவாங்க, தொப்பை போட்டு வச்சுருவாங்க, வேரியஸ் ரீசன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஒரே நாள்ல நடக்கல, இது இன்க்ரிமெண்டல் வேல்யூ தான். கொஞ்சம் கொஞ்சமா கூட கூட ப்ராப்ளமும் என்ன ஆகுது அப்படின்னா கூடுது. இந்த இன்க்ரிமெண்டல் வேல்யூவை நம்ம எப்பயுமே பாசிட்டிவ்காக எடுத்துக்குவோம். அந்தந்த வேலையை அப்பப்ப முடிச்சோம் அப்படின்னா we have better place to live. Thank you friends, thanks for watching.